ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லார் கூடயும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நம்ம நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்பா என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. ஏய் நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்தது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே. அந்த வீட்டுக்குள்ள வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லார்ட்டையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற இந்த எறும்பு கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அப்படின்னு கூடுறாங்களே என்ன, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு.